சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான அன்னாபிஷேகம் நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணேங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு எப்பவும் மாதிரி எல்லா விதமான அபிஷேகங்களும், அதாவது நீர், எண்ணெய், பால், அப்புறமா தேன் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பொருட்களும் நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் அதுக்கு நடுவில் நீர் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணணும். சிவபெருமான் அபிஷேக பிரியர் இல்லையா? அதனால் எத்தனை விதமான பொருட்கள் வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப விசேஷந்தான். இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது தான். இந்த மாதிரி இப்போ எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம என்னென்ன உணவுகள் நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துவோமோ அதை வச்சு அடுத்து நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். இப்போது சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எப்பவும் உபயோகப்படுத்துகிற அரிசி, பழ வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்ய போகிறோம். பூக்களால் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சிவனோட நாமாவளி சொல்லிவிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா தூப தீப ஆராதனை காமிச்சு நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கோமோ அதையே நம்ம நைவேத்தியமாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி சாதம், பருப்பு, நெய் விட்டு அப்புறம் பொங்கல், ஒரு சிம்பிளான ஒரு பால் பொங்கல் பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நைவேத்தியமாக பண்ணினேன். இந்த மாதிரி சிறப்பாக எங்கள் வீட்டில் அன்னாபிஷேக வழிபாடு நடந்தது.